மனிதர்களோட நாகரிக வளர்ச்சியில் மிக முக்கியமான பங்காற்றி வர்றது தகவல் தொடர்பு சாதனங்கள் தான். பழங்காலங்களில் பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் மூலமா தூது அனுப்புவாங்க. தமிழ் இலக்கியங்கள்ல தூது இலக்கியங்கள் மிக புகழ்பெற்றவை. கிள்ளை விடு தூது, நெஞ்சு விடு தூது, தமிழ் விடு தூது, இப்படி நிறைய தூது இலக்கியங்கள் இருந்திருக்கு. மாற்றங்களும் வளர்ச்சிகளும் தகவல் தொடர்புல ஏற்பட்டுச்சு. அப்படி ஒருவான தகவல் தொடர்பு கருவிதான் நந்தி. ஆங்கிலத்துல டெலிகிராஃப்னு சொல்லுவாங்க. முதலா 19ஆம் நூற்றாண்டுல தான் இதை கண்டுபிடிச்சாங்க. மின்காந்த அலைகள் வச்சு நம்ம செய்தி அனுப்புறது. இதை கண்டுபிடிச்சது 1832ஆம் ஆண்டை சேர்ந்த ரஷ்யாவை சேர்ந்த பவுல் ஷெல்லிங். இவருக்கு அப்புறமா இந்த தந்தி சேவையை முழுமையா கண்டுபிடிச்சது அமெரிக்காவை சேர்ந்த சாமுவேல் மோர்ஸ். அவர்களோட உதவியாளர் ஆல்பர்ட் வெயில் இந்த மின்தந்தி பயன்படுத்தக்கூடிய சிக்னலை கண்டுபிடிச்சார். இது மோர்ஸ் கோட் என்று அழைக்கப்பட்டது. இந்த மின்தந்தி சேவை அமெரிக்காவில் 1844ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. இந்தியாவை அப்ப ஆட்சி செஞ்சுட்டு இருந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி 1851ஆம் ஆண்டு கல்கத்தாவுக்கும் 40 மைல் தூரத்தில் இருக்க டைமண்ட் துறைமுகத்துக்கும் நடுவில் நிறுவப்பட்டுச்சு. இதற்கு அப்புறமா 6400 கிலோமீட்டருக்கு தந்தி கம்பிகள் பதிக்கப்பட்டது. 1853ஆம் ஆண்டுல இந்தியாவில் தந்தி சேவை முதலா ஆரம்பிக்கப்பட்டது. 1854ஆம் ஆண்டுல தந்தி சேவைக்குன்னு சொல்லி தனித்துறையே அரசால நிறுவப்பட்டுச்சு. 1885ஆம் ஆண்டுல தந்தி சேவைக்குன்னு சொல்லி தனி சட்டமும் வகுக்கப்பட்டுச்சு. இந்த தந்தி சேவையோட பலனால தான் 1857 நடந்த இந்திய சிப்பாய் கழகத்துல ஆங்கிலேய அரசால எளிமையா அடக்க முடிஞ்சதுன்னு வரலாறு ஆசிரியர்கள் சொல்றாங்க. தமிழ்ல சிறுகதை ஆசிரியராக கொண்டாடப்படுகிற கூப்பா ராஜகோபாலன் விடியுமா அப்படின்னு ஒரு சிறுகதை எழுதியிருக்காரு. 1985ஆம் ஆண்டுல இந்தியாவில் மட்டும் 45,000 தந்தி அலுவலகங்கள் இருந்திருக்கு. அதுல மட்டும் 6 கோடி தந்திகள் அனுப்பப்பட்டிருக்கு. இந்த செல்போன், SMS, இணையம், மின்னஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு அதிவேகமான மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. இந்த மாற்றங்கள் தந்தி சேவைக்கு மிகப்பெரிய சுகமா அமைஞ்சிருச்சு. அதனால மத்திய தொலைத்தொடர்பு துறை 2013 ஜூலை 15ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியோட தன்னுடைய சேவையை நிறுத்திக் கொள்வதா அறிவிச்சாங்க. அதனால கடைசி நாளான ஜூலை 15ஆம் தேதி மட்டும் நிறைய பேர் தங்களோட கடைசி தந்திகளை அனுப்பி கொண்டாங்க. இன்னைக்கு போன், வாட்ஸ்அப், இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு தொழில்நுட்பத்தோட உச்சபட்ச வளர்ச்சியில பலன் அடைஞ்சிட்டு இருக்க நம்ம இந்த தந்தி சேவையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன்.